திருவள்ளூர் இந்த ஓவர் பிரிட்ஜை தாண்டின பிறகு இந்த ஸ்ட்ரெச்சில் இப்போதைக்கு வண்டி ஸ்லோவாக ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து தான் அந்த இன்சிடெண்ட் நடந்த இடம் கொஞ்சம் தூரத்தில் தான், அந்த ஓவர் பிரிட்ஜ்லேருந்தே கிட்ட தெரியும். ஒர்க் போயிட்டுருக்கு, பார்க்கலாம். பரவாயில்ல பேசு அப்படிதான் இருக்கு. உள்ளே போனால் இதெல்லாம் கேட்டுற முன்னாடி மாட்டுக்கிறாங்க. உள்ளே போனால் நான் இது வேறு last set of bogies which have been OHE இன்ஸ்பெக்ஷன் கார் மூலமாக ஒயர்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போதைக்கு யூனிட் ட்ரெயின் லைனில் தான் எல்லாமே ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த பிடிபிஎன் வேகன். இந்த டைப் வேகன் தான் வந்து ஃபயர் ஆகியிருக்கு. ஒர்க்கும் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த தூரத்தில் ஒரு ஃப்ளைஓவர் தெரியுது பாருங்கள், பஸ் போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சு அதுக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நடுவில் தான் அது நடந்திருக்கு. அந்த தூரத்தில் தெரிகிற அந்த ஃப்ளைஓவர் வந்து திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்க ஃப்ளைஓவர். இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து ஏகாட்டூர் ரயில்வே ஸ்டேஷன் ஓவர் பிரிட்ஜ்.
இந்த இன்சிடெண்ட் நடந்த ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி 2 இடத்துலையுமே இந்த OHE இன்ஸ்பெக்ஷன் காரை வச்சு ஒயரிங் ஒர்க்ஸை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எக்ஸ்பிரஸ் லைனில். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேக்ஸிமம் இது வந்து சீக்கிரமாக முடிச்சிருவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்றுலேருந்து இந்த ஒர்க் போயிட்டுருக்கு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த இன்சிடெண்ட் ஆனதுலேருந்து இப்போதைக்கு வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் அந்த ஸ்ட்ரெச்சில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை வந்து அந்த ஸ்ட்ரெச்சில் வந்து ஆப்ரேட் பண்ணல. யூனிட் ட்ரெயினோட அந்த ட்ராக்கில் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போதைக்கு யூனிட் ட்ரெயின், EMU ட்ரெயின்ஸ், மெமு ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15 மினிட்ஸ் டிலேயில் தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த எவ்வளோ சீக்கிரம் இதை வந்து ஒர்க்கு முடிக்கிறாங்களோ அவ்வளோக்கு வந்து ட்ரெயின் வந்து ஆஸ் யூஷுவலாக அந்த கொஞ்சம் கரெக்ட் டைமில் வர அளவுக்கு அந்த பழைய பேக் டு நார்மல் வந்து ட்ரெயின் சர்வீசஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிஃபோராக கிளம்புங்க, உங்களுக்கு நல்லது. Thank you all. Have a nice day.